மாணவர்களே, உயிர்கோளத்தில் உள்ள ஒழுங்கமைப்பு மட்டம் விடைத்தாக்கம் என்ற அலகில் நாம் குடித்தொகை வளர்ச்சியும் வளர்ச்சி கோலமும் என்ற பகுதியை இவ்வலகில் கற்க இருக்கின்றோம். குடித்தொகைகள் நாளாந்தம் பல அங்கிகளில் வளர்ந்து செல்கின்றது. எனினும் சில அங்கிகளில் வளர்ச்சி குறைந்து கொண்டு சென்று அழிவடையும் நிலையை எதிர்நோக்கியுள்ளன. சில அங்கிகள் முற்றாக அழிவடைந்தும் விட்டன. எனவே நாம் அவற்றை பார்ப்பது அந்த சூழலை பேணுவதற்கு நமக்கு அவசியமாகின்றது. இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் குடித்தொகை அடர்த்தி என்றால் என்ன என்பதனையும், குடித்தொகை அடர்த்தியில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளையும், மாதிரி குடித்தொகை வளர்ச்சியை வரைவு மூலம் காட்டவும், மாதிரி குடித்தொகை வளர்ச்சி வரைவின் அவத்தைகளையும், அவத்தைகளில் குடித்தொகை வளர்ச்சி வீதம் அதிகரிப்பதற்கான அல்லது குறைவதற்கான காரணங்களையும், காவுதிறன் என்றால் என்ன என்பதனையும் அறிந்து கொள்வீர்கள். குடித்தொகை வளர்ச்சியும் வளர்ச்சி கோலம். அதில் நாம் முதலில் குடித்தொகை அடர்த்தி என்றால் என்ன என்பதனை பற்றி பார்ப்போம். தெரிவு செய்யப்பட்ட வாழிடம் ஒன்றில் ஓரலகு பரப்பில் யாதேனும் ஒரு இனத்துக்குரிய அங்கிகளின் எண்ணிக்கை குடித்தொகை அடர்த்தி எனப்படும். குடித்தொகை அடர்த்தியில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். பிறப்பு, குடித்தொகையில் பிறக்கும் புதிய அங்கிகளின் எண்ணிக்கை. குடிவரவு, குடித்தொகைக்கு வெளியிலிருந்து வரும் அங்கிகளின் எண்ணிக்கை. உதாரணமாக நாம் இலங்கையில் உள்ள யானைகளின் அல்லது பறவைகளின் குடித்தொகை ஒன்றை கருதுவோமானால், புற நாட்டிலிருந்து கொண்டு வரப்படுமாயின் யானைகளோ அல்லது வேறு பறவைகளோ கொண்டு வரப்படுமாயின் அவற்றின் குடித்தொகை எண்ணிக்கையில் மாற்றம், அதாவது அடர்த்தியில் மாற்றம் ஏற்படும். இறப்பு, குடித்தொகையில் இறக்கும் அங்கிகளின் எண்ணிக்கை. குடியகல்வு, குடித்தொகையை விட்டு செல்லும் அங்கிகளின் எண்ணிக்கை. உதாரணமாக நாம் இலங்கையில் உள்ள நாரைகளின் எண்ணிக்கையை நாம் கவனத்துக் கொள்வோமாயின் அவை வேறு நாட்டுக்கு இடம்பெயர்ந்து செல்லின் இங்குள்ள குடித்தொகை எண்ணிக்கையில், அதாவது அடர்த்தியில் மாற்றம் ஏற்படும், குறைவு ஏற்படும். எனவே குடித்தொகை அடர்த்தியில் 4 பிரதான காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன: பிறப்பு, குடிவரவு, குடியகல்வு, இறப்பு. அதற்கான விளக்கப்படத்தினை நீங்கள் காண்கிறீர்கள். இதனை வைத்து தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். குடித்தொகைக்கு வெளியிலிருந்து அங்கிகள் வந்து சேருவதால் குடித்தொகை எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படும். அதே போன்று குடித்தொகையில் பிறக்கும் அங்கிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது குடித்தொகையில் அதிகரிப்பு ஏற்படும். பண்டா கரடி ஒன்றின் குட்டிகளை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளன. இவற்றின் குட்டிகள் மிகவும் சிறியனவாகவும் சூழலை எதிர்கொள்ள முடியாதனவாகவும் காணப்படுவதால் இவை மனிதர்களால் விசேடமாக பாதுகாக்கும் இடங்களில் வைத்து வளர்க்கப்பட்டு ஓரளவுக்கு சூழலை தாங்கிக் கொள்ளக்கூடிய பண்டா கரடிகளாக மாறிய பின்னரே அவை சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்றன. அதே போன்று பண்டா கரடிகளின் குடித்தொகையில் இறப்பு, குடித்தொகையில் இறக்கும் அங்கிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது குடித்தொகை எண்ணிக்கையில் குறைவு ஏற்படும். அதே போன்று குடியகல்வு, குடித்தொகையை விட்டு செல்லும் அங்கிகளின் எண்ணிக்கை. எனவே குடித்தொகையில் 4 காரணிகள் பங்கு வகிக்கின்றன. அதில் 2 குடித்தொகை அடர்த்தியை அதிகரிப்பதில் பங்கு வகிக்கும், 2 காரணிகள் குடித்தொகை அடர்த்தியை குறைப்பதில் பங்கு வகிக்கும். குடிவரவு, பிறப்பு ஆகியன குடித்தொகை அடர்த்தியை அதிகரிப்பதில் செல்வாக்கு செலுத்துகின்றன. அதேபோன்று இறப்பு, குடியகல்வு குடித்தொகை அடர்த்தியை குறைப்பதில் செல்வாக்கு செலுத்துகின்றன. மாதிரி குடித்தொகை வளர்ச்சி கோலம். இயற்கை குடித்தொகையில் அங்கிகளின் எண்ணிக்கை காலத்துடன் மாற்றமடையும் விதம் ஒரு குறித்த ஒழுங்கில் நடைபெறுகின்றது. இதனை வரைவில் நாம் காட்ட முடியும். அதன் வரைவை தற்சமயம் பார்க்கின்றோம். அது 4 அவத்தைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதை பற்றிய விவரத்தை நாம் இனிவரும் பகுதியில் பார்ப்போம். அதே போன்று 4வது அவத்தையின் இறுதி பகுதியில் காவுதிறன் என குறிக்கப்பட்டுள்ளது. இவ்வரைவு சிக்மா, அதாவது எஸ் வடிவினை பெற்றுள்ளது. இவ்வரைவு 4 அவத்தைகளை கொண்டுள்ளது. முதலாவது அவத்தையை நாம் பார்த்தோமானால் மெதுவான வளர்ச்சி வீதம், அதாவது அங்கிகளின் எண்ணிக்கை வளரும் வீதம் மிக குறைவாக உள்ளது, ஆனால் வளர்ச்சி ஏற்படுகின்றது. அதே போன்று 2வது வரைவை பார்த்தோமானால் துரித வளர்ச்சி வீதம். வரைவின் வடிவத்தை கொண்டு நாம் சொல்லலாம் துரித வளர்ச்சி வீதம். இதனை வேக நேர வரைவில் நாம் ஆர்முடுதல் அதிகரிப்புக்கு ஒப்பிடக்கூடியதாக இருக்கும். ஆர்முடுதல் அதிகரித்து செல்லும் போது இந்த வளைவு போன்ற ஒரு வளைவினையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். துரித வளர்ச்சி
மூன்றாவது அந்த வளர்ச்சி வீதம் குறைகின்றது. பௌதிகவியலுடன் ஒப்பிடும்போது ஆர்முடுகள் இருக்கின்றது, ஆனால் அந்த ஆர்முடுகள் அதிகரிக்கும் அளவு குறைந்து கொண்டு செல்லுகின்றது. வளர்ச்சி இருக்கின்றது, ஆனால் வளர்ச்சி வீதம் அதிகரிக்கிற அளவு குறைந்து கொண்டு செல்லுகின்றது. நான்காவது வளர்ச்சி உறுதியான நிலையை அடைகின்றது. அதன் பின் ஒரு மாறிலியாக அங்கி குடித்தொகை காணப்படும். இதை பற்றிய விளக்கத்தை நோக்குவோமெனி, மெதுவான வளர்ச்சி அவத்தை. அங்கிகளின் எண்ணிக்கை மெதுவாக அதிகரிப்பதற்குரிய காரணங்கள்: அங்கிகள் சூழலுக்கு நன்கு இசைவாக்கம் அடைந்து கொள்ளாமை மற்றும் இனவிருத்தியில் பங்கு கொள்ளும் முதிர்ச்சியடைந்த அங்கிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் அங்கிகளின் வளர்ச்சி வீதம் மெதுவாகவே நடைபெறுகின்றது. இரண்டாவதாக துரித வளர்ச்சி அவத்தை. இதில் அங்கிகளின் எண்ணிக்கை பின்வரும் காரணங்களால் துரிதமாக அதிகரிக்கின்றது. சூழலுக்கு நன்கு இசைவாக்கம் அடைந்தமை, இதனால் சூழலை ஏற்று வாழக்கூடிய இயல்பை அங்கிகள் பெற்றுவிட்டன, எனவே இறப்பு வீதம் குறையும். இனவிருத்தியில் பங்கு கொள்ளும் முதிர்ச்சியடைந்த அங்கிகளின் எண்ணிக்கை அதிகரித்தன, இதனால் புதிதாக பிறக்கும் அங்கிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும், எனவே அங்கிகள் துரித வளர்ச்சி அடைகின்றன. உணவு தாராளமாக கிடைக்கும். சூழற் காரணிகள் சாதகமாக அமைதல், இக்காரணங்களால் அங்கிகளின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரிக்கின்றது. மூன்றாவது வளர்ச்சி வீதம் குறைவடையும் அவத்தை. பின்வரும் காரணிகளால் குடித்தொகை வளர்ச்சி வீதம் குறைவடைகின்றது. மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களுக்கிடையே அங்கிகளுக்கிடையான போட்டி. இப்பொழுது அங்கிகள் பெருமளவில் அதிகரித்து விட்டன, எனவே அவற்றுக்கிடையே போட்டி, இன இடை போட்டி ஏற்படுகின்றது. இதனால் அங்கிகளின் எண்ணிக்கை குறைவடையும், அதாவது பெருகும் அளவு குறையும். இரண்டாவது உணவு பற்றாக்குறை ஏற்படுகின்றது. நோய்கள் பரவுகின்றன. இறைகவ்விகளின் செல்வாக்கு. எனவே இக்காரணிகளால் குடித்தொகை வளர்கின்ற வீதம், அதாவது குடித்தொகை எண்ணிக்கை அதிகரிக்கும் வீதம் குறைவடைகின்றது. ஒட்டுண்ணிகளின் செல்வாக்கு. எனவே இந்த 5 காரணிகள் காணப்படுகின்றன: போட்டி, உணவு பற்றாக்குறை, நோய்கள் பரவுதல், இறைகவ்விகள், ஒட்டுண்ணிகள். எனவே இக்காரணிகளால் குடித்தொகை எண்ணிக்கை அதிகரிக்கும் அளவு குறைகின்றது. 4. வளர்ச்சி உறுதியான நிலையை அடைகின்ற அவத்தை. சூழ நிலைமைகளுக்கு ஏற்ப இசைவாக்கமடைந்து அச்சூழ தொகுதி தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு குடித்தொகைகள் தோன்றும் வரை குடித்தொகையில் அங்கிகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும். அதற்கான விரைவினை நீங்கள் காண்கிறீர்கள். ஆரம்பத்தில் 61 பிறப்பு வீதம் குறைவு, 62 பிறப்பு வீதம் இறப்பு வீதத்தை விட மிக அதிகம். இங்கு பிறப்பு வீதம் குறைகின்றது 63, இறப்பு வீதம் அதிகரிக்கின்றது. 4வது பிறப்பு வீதம் இறப்பு வீதம் சமனாக காணப்படுகின்றது. இந்நிலையில் குடித்தொகையின் எண்ணிக்கையே காவுதிறன் என அழைக்கப்படுகின்றது. இறுதியில் குடித்தொகை இயக்க சமநிலை எய்திக் கொள்ளும். அங்கிகளின் எண்ணிக்கை அதிகரித்து அதிகரித்து ஒரு நிலையில் இயக்க சமநிலை ஏற்படும். இச்சூழ தொகுதியில் அங்கிகளின் பிறப்பு வீதம் இறப்பு வீதத்திற்கு சமனாக அமையும். இந்நிலையில் இச்சூழ தொகுதியில் உள்ள அங்கிகளின் எண்ணிக்கை காவுதிறன் எனப்படும். மனித குடித்தொகை வளர்ச்சி கோலம். இயற்கை குடித்தொகை வளர்ச்சி கோலம் σS வடிவில் அமைந்தாலும் மனித குடித்தொகை வளர்ச்சி கோலம் J வடிவினை பெறுகின்றது. இது மனித குடித்தொகை வளர்ச்சி இன்னமும் துரித கதியில் நிகழ்வதனையே காட்டுகின்றது. மனித குடித்தொகை 1 பில்லியன் வரை வளர்ச்சி அடைவதற்கு 300,000 வருடங்கள் சென்றுள்ளது. 2 பில்லியன் வரை வளர்ச்சி அடைவதற்கு 130 வருடங்கள் சென்றுள்ளது. 3 பில்லியன் வரை வளர்ச்சி அடைவதற்கு 30 வருடங்கள் சென்றுள்ளது. 4 பில்லியன் வரை வளர்ச்சி அடைவதற்கு 15 வருடங்கள் சென்றுள்ளது. எனவே இதிலிருந்து நாம் நோக்கக்கூடியது எவ்வளவு துரிதமாக மனித குடித்தொகை அதிகரித்து செல்லுகின்றது என்பதை. இவ்வளர்ச்சிக்கு பிரதான காரணங்களாக பிறப்பு வீதம் மிக அதிகரித்து செல்லுகின்றது. அதேபோன்று இறப்பு வீதம் குறைவடைகின்றது. மருத்துவ தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் காரணமாக இறப்பு வீதம் குறைந்து சராசரி ஆயுட்காலம் அதிகரித்து செல்வதால் மனித குடித்தொகை பெரும் எண்ணிக்கையில் அதிகரித்து செல்லுகின்றது. மனித குடித்தொகைக்கான வரைவினை நீங்கள் நோக்கின் அது J வடிவில் அமைந்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. இங்கு துரித வளர்ச்சி அவத்தையிலேயே நாம் உள்ளோம் என்பதை இந்த வரைவிலிருந்து காணக்கூடியதாக உள்ளது.
1750ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் மனித குடித்தொகை துரித கதியில் வளர்ச்சி அடைவதை காணக்கூடியதாக உள்ளது. எனினும் மனித குடித்தொகை இடையில் பிளேக் போன்ற நோய்கள், கொடிய தொற்று நோய்கள் பரவியதன் காரணமாக சிறிது வீழ்ச்சி கண்டது. எனினும் 1750களுக்கு பின்னர் அது துரித கதியில் வளர்ச்சி அடைவதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. மனித குடித்தொகை வளர்ச்சிக்கான மற்றும் ஒரு வரைவினை நீங்கள் நோக்குகின்றீர்கள். அதுவும் அதே விடயத்தையே எடுத்து காட்டுகின்றது. ஒவ்வொரு வருடங்களிலும் எவ்வளவு பில்லியன் சனத்தொகை அதிகரிக்கின்றது என்பதனை 1804 1 பில்லியனாக காணப்பட்டது. 1927 2 பில்லியனாக காணப்படுகின்றது. இடையில் கிட்டத்தட்ட 123 வருடங்கள் அதற்கு எடுத்துள்ளது. எனினும் அடுத்ததை பாருங்கள், 1929க்கும் 1959க்கும் இடையில் 1 பில்லியன் சனத்தொகை அதிகரிக்கின்றது. ஆனால் அதற்கு அடுத்த வருடங்களை நாம் நோக்குவோமாயின் 32 வருடங்கள் எடுத்துள்ளது. அடுத்த 3 பில்லியனிலிருந்து 4 பில்லியனாக அதிகரிப்பதற்கு நாம் அடுத்த வருடங்களை நோக்குவோமாயின் 15 வருடங்கள் எடுத்துள்ளது. எனவே எவ்வளவு துரித கதியில் மனித குடித்தொகை அதிகரித்து செல்கின்றது என்பதை நீங்கள் இந்த வரைவிலிருந்து தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2013 7 பில்லியன்களாக காணப்படுகின்றது. தெரிவு செய்யப்பட்ட வாழிடம் ஒன்றில் ஓரலகு பரப்பில் வாழும் யாதேனும் இனத்திற்குரிய அங்கிகளின் எண்ணிக்கை குடித்தொகை அடர்த்தி எனப்படும். குடித்தொகை அடர்த்தியில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் 4 ஆகும். பிறப்பு, குடிவரவு, குடியகழ்வு, இறப்பு. குடித்தொகை வளர்ச்சி வரைவின் அவத்தைகளாக மெதுவான வளர்ச்சி அவத்தை, துரித வளர்ச்சி அவத்தை, வளர்ச்சி வீதம் குறையும் அவத்தை, வளர்ச்சி உறுதியான நிலையை அடைகின்ற அவத்தை என 4 வகைப்படுகின்றது. மனித குடித்தொகை வரைவு J வடிவில் அமைந்துள்ளது.